தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருமான திரு ஆனந்த் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் திரு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து நாளை நடைபெறப் போகின்ற தோழமை கட்சிகளுக்கான கூட்டத்தை பற்றிய அழைப்பை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். நாளை மாலை 4 மணிக்கு தாஜ் ஃபிஷர்மன்ஸ் கேவ் ஹோட்டலில் கோவளத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் தோழமை கட்சி என்ற அடிப்படையில் அமைச்சரவை சகாக்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில தலைவர் என்ற முறையில் என்னையும் அழைத்திருக்கிறார்கள். அவருடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தாவேகாவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களுடைய அழைப்புதலை என்னிடம் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேரும் 2 அமைச்சர்களும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வோம். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அழைப்பு என்பது தோழமை கட்சிகளுக்கான அழைப்பு. யாரெல்லாம் அமைச்சரவையில் இருக்கிறோமோ, யாரெல்லாம் அமைச்சரவையில் பங்கு பெறுகிறோமோ அந்த தோழமை கட்சிகளுக்கான அழைப்பு. இந்த அழைப்பை நாங்கள் ஏற்று நாளை இதில் கலந்து கொள்வோம். சரியா? ரொம்ப நேரமா ஆச்சு. வந்து 1 மணி நேரத்துக்கு மேல வந்து மீட்டிங் தான் முக்கியமான விஷயங்கள் இல்லை. தோழர்களும் நண்பர்களுமா இருக்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போதுங்கிறது பல நல்ல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரை மிகவும் தோழமை உணர்வோடு அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சு. எங்களை பொறுத்தமட்டிலும் 2 அமைச்சர்களும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் பிரவீன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய அகில இந்திய செயலாளர் கோபி, அருமைக்குரிய சகோதரர் கிறிஸ்டபர், அருமைக்குரிய எங்களுடைய சட்டமன்றத்துடைய துணைத் தலைவர் சகோதரி தாரகை, நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் எல்லோரும் இருந்தோம். அருமைக்குரிய அண்ணன் கோபிநாத் அவர்களும் இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் மற்ற கருத்துக்களை எப்படி அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்களை பற்றி பேசணும், அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுது, மக்கள் என்ன நினச்சி கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய ஃபீட்பேக்கை பற்றி சொன்னோம். என்னட்டுன்னா, நாங்களும் ஆட்சியில் பங்கு வைக்கிறதுனால எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் கூட இருந்தாங்க. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பார்வை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய தொகுதிகளில் என்னென்ன விஷயங்களை பற்றி மக்கள் பேசிட்டு வராங்கிற இந்த ஒரு புரிதலான ஒரு பரஸ்பர நம்பிக்கையோடும் பரஸ்பர மரியாதையோடும், அந்த மரியாதை தான் நாங்கள் எதிர்பார்த்தது. என்னட்டுன்னா, இந்த மரியாதை என்பது பரஸ்பரமாக இருக்கணும். 2 பக்கமும் அந்த மரியாதை இருக்கணுங்கிற ஒரு பெரிய பண்பு இதில் இருந்துச்சு. அதனால தான் 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்களாட்ட அதை சரி நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதை வெயிட் பண்ண வேண்டியா இருந்துச்சு. என்ன இல்லாட்டா என்ன நடந்துக்கிட்டு இருந்திருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த நம்பிக்கை தருகின்ற தோழமை மிக்க இந்த நட்பு அடிப்படையிலான ஒரு சகோதரத்துவமான ஒரு உறவு என்பது தாவேகாவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உருவாகியிருக்கிறது. இது திரு ராகுல் காந்தி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மேல் வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையிலே திரு விஜய் அவர்கள் இருவருக்குமான உறவு என்பது இதில் மிக முக்கியமானது. இது எந்த ஒரு கட்டாயத்தாலும் ஏற்படலை. இது அவர்கள் இருவருக்குமான ஒத்த கருத்து, பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர சகோதரத்துவம், இது எல்லாத்தின் அடிப்படையில் வந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கூட்டம். இங்கே அமைச்சரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது பல கான்வர்சேஷன் வரும்ல. இப்போ என் தொகுதியில் என்னென்னா பட்டாசு வெடிப்பு நடந்துச்சுன்னா அதை பற்றி சொல்கிறதுக்குள்ள வாய்ப்பு, பல தொகுதிகளில் பல விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கான அமைச்சர்களிடம் இதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்குறது. இங்கே கூட்டணி கட்சிகள்ங்கிறது தேர்தலோடு முடிஞ்சிருது. ஆனால் தோழமை கட்சிகள்ங்கிறது
தோழமை என்பது என்னன்னா, நீங்கள் தேர்தலுக்கு அப்புறமும் தோழமையோடு இருப்பது, பரஸ்பர மரியாதையோடு இருப்பது. நீங்கள் அவங்கள தேடி போக வேண்டியதில்லை, அவங்க உங்களை தேடி வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசிட்டு போகிறாங்கங்கிற அந்த ஒரு பெரிய மரியாதை சம்பந்தப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.